அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 257. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய உடற்கல்வியியல் துறை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சே முரசொலி அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள். இவர் பாணான்குளத்தில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு 5-6 ஆண்டுகளாக உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். நம் கல்லூரியிலே 2000 ஆண்டிலிருந்து 2003 ஆண்டு வரை உடற்கல்வியல் துறை நலக்கல்வித்துறையிலே தன்னுடைய இளம் பட்டப்படிப்பினை பயின்றிருக்கின்றார். நான் 2008 நம் கல்லூரிக்குள் நுழைந்த பொழுது உடற்கல்வியல் துறையை சார்ந்த அனைத்து பேராசிரியர்களும் சொல்லக்கூடிய ஒரு பெயர் முரசொலி முரசொலி முரசொலி. எங்களுடைய மாணவர்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. பகுதி 1 தமிழிலும் முதல் மதிப்பெண், ஆங்கிலத்திலும் முதல் மதிப்பெண், எங்களுடைய துறை சார்ந்த பாடத்திலும் முதல் மதிப்பெண். அந்த மாணவர் தான் முரசொலி முரசொலி என்று எப்பொழுதுமே என்னிடம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அத்தகைய சிறப்பு பொருந்திய மாணவரை இன்றைய நூல் வாசிப்பு முற்றம் சிறப்பு விருந்தினராக பெற்றிருப்பது மகிழத்தக்கது. நான் அழைப்புதல்ல முதல்வருக்கு அனுப்பிச்ச உடனே முதல்வர் இந்த தகவலை தான் உடனே எனக்கு தெரிவிச்சாங்க. அதனால பல ஆண்டுகள் கடந்தும் கூட பேராசிரியர்களால் நேசிக்கப்படக்கூடிய, நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல மாணவர் ஆசிரியர் சே முரசொலி அவர்கள். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக அழைத்தேன். அவருக்கு பல்வேறு பணிகள் இருந்ததால் இன்று வரக்கூடிய சூழல். அதுவும் பாரதியினுடைய பிறந்த நாளிலே வருகை தந்திருப்பது பாரதி புலவனுக்கும் பெருமை. ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா என்று பாடிய அந்த பாரதியினுடைய பாடலை உயிர்ப்பிப்பது போல இன்றைய பழைய மாணவருடைய வருகை இருப்பதும் மகிழத்தக்கது. ஆசிரியர் சே முரசொலி அவர்கள் யோகா பட்டய படிப்பு பயின்றிருக்கின்றார். தடகள போட்டியிலும், கோகோ போட்டியிலும், ஹாக்கி போட்டியிலும் தன்னுடைய தனித்துவமான முத்திரையை பதித்திருக்கின்றார். மாநில அளவிலான ஹாக்கி தடகள போட்டியிலே கலந்து கொண்டு மாணவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெற்றி வாகை சூடிய மாணவராக இருந்திருக்கின்றார். தடகளம், யோகா, வாலிபால் முதலான போட்டிகளிலும் மாநில அளவிலே பங்கு பெற்று தன்னுடைய வெற்றி முத்திரையை பதித்திருக்கின்றார். மாநில மாவட்ட அளவிலான பல்வேறு போட்டிகளிலே தடகள பயிற்சியாளராக கலந்து கொண்டு பல்வேறு இளைய தலைமுறையினரை உருவாக்கி இருக்கின்றார். 9 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தடகள வீரராக, பயிற்சியாளராக செயல்பட்டு பல்வேறு மாணவர்களை தடகள வீரராக உருவாக்கிய பெருமைக்குரியவர். NCC ஆபீசராகவும், அதாவது அலுவலராகவும் பணியாற்றிய சிறப்பிற்குரியவர். அந்த NCC அலுவலராக இருந்த காலகட்டத்திலும் அவர் பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய சுய விவர குறிப்பினை பார்த்தால் ஒரு பெரிய நீண்ட பட்டியலாக சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு 5, 6, 7 பக்கங்கள் தொடர்ச்சியாக அவருடைய பயணமும், அவருடைய தொடர் முயற்சியும், அவருடைய தொடர் உழைப்பும், அவருடைய வெற்றியும் அந்த தகவலிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. சிறந்த யோகா கலை வல்லுநராக திகழ்ந்திருக்கின்றார். இப்பொழுது நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக கூட நம்மளுடைய கல்லூரி முதல்வர் முனைவர் சே அசோக் அவர்களோடு இணைந்து வட மாநிலங்களிலே இருக்கக்கூடிய பகுதிக்கெல்லாம் சென்று அந்த யோகா துறை சார்ந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்த பெருமைக்குரியவர். அந்த நிகழ்வை கூட நம்மோடு பகிர்ந்து கொண்டார். பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார். சிறந்த உடற்கல்வி ஆசிரியருக்கான மகாவீர் விருது, அன்னை அரவிந்தர் விருது, ரமணர் விருது, விவேகானந்தர் விருது, தமிழ் யோகி விருது, மகா குரு விருது, இவ்வாறு பல விருதுகள். நான் ஒரு 5-6 விருதுகளை மட்டும்தான் இங்க தொட்டு காட்டியிருக்கேன். ஆனா ஒரு 14-15 விருதுகளை ஐயா அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். பழைய மாணவர் என்றால் கூட தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றவராக இருக்கிறார். எப்பொழுதுமே உடற்கல்வி ஆசிரியர்கள் என்றால் சுறுசுறுப்பு நிறைந்தவர்கள், எப்பொழுதுமே கலகலப்பாக இருப்பார்கள். அவருடைய துறையே கலகலப்பாக இருக்கும். அதை போல இங்கு பல்லாண்டுகள் கழித்து பழைய மாணவராக வந்தால் கூட இன்றும் நினைக்கப்படக்கூடியவராக இருக்கக்கூடிய ஆசிரியர், பாணான்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சே முரசொலி அவர்களை இந்த நூல் வாசிப்பு முற்றத்தில் அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றார். ஒற்றை வரியாக இருந்தால் கூட 1000 பொருண்மை தரக்கூடிய ஆழ்ந்த பொருண்மையுடைய ஆழ்ந்த கருத்துக்களை தாங்கிய அந்த பாரதியினுடைய அந்த மொழிகளை பேசுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தையல் சொல் கேளேல் என்று அவை சொன்னதற்கு மறுதளிப்பாக தையலை உயர்வு செய் என்று எழுதிய இந்த பாரதி புலவனை கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். இன்று இளையோர்கள் எல்லாம்
தங்களுடைய இருசக்கர வாகனத்திலே ரௌத்திரம் பழகு என்று எழுதி கொள்கிறார்கள். அந்த கொடை சொத்தை எல்லாம் கொடுத்தவர் பாரதி. எனவே பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியை தேர்ந்து வருகை தந்து தனக்கே உரித்தான பாணியில் தன்னுடைய கருத்துக்களை ஆழப்பதிய வருகை தந்திருக்கக்கூடிய திரு முரசொலி அவர்களை பெருமகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி என்ற நூல் குறித்து பேச நம் கல்லூரியினுடைய மேனாள் மாணவர், பானாங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் திரு சி முரசொலி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மைக் மியூட்ல இருக்குங்க. ஸ்கிரீன் நேரம் இருக்குதுங்களா சார்? சரியா இருக்குங்க. அறிமுக உரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆத்திச்சூடி இளம் பிறையணிந்து மோனத்திருக்கும் முழுவெண்மேனியான் கருநிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாளே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துவோம். பயிராளர் ஞானமாளர் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு 257 இன்டர்நேஷனல் புக் ரீடிங் ப்ரோக்ராமுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்த நம் கல்லூரியின் நிர்வாகத்தினர், தாளாளர், கல்லூரியின் முதல்வர், என்னுடைய பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் போட்டதற்குரிய பேராசிரியர் முனைவர் சே அசோக் ஐயா அவர்கள், தமிழ்துறை தலைவர்கள் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்கள் மிக சிறப்பான அறிமுக உரை வழங்கி என்னை அறிமுகப்படுத்தியதுக்கு நன்றி அம்மா. முனைவர் த சந்திரகுமார் ஐயா அவர்கள் என்னுடைய தமிழ் ஆசான். ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் சு வினோத் ஐயா அவர்கள், திரு மா சிவஞானம் ஐயா அவர்கள், ஏனைய பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுவதற்காக என்னை சிபாரிசு செய்த, என்னை பரிந்துரை செய்த முனைவர் பேராசிரியர் டாக்டர் ஏ ஜான்சன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்திலே புத்தக வாசிப்பானது மிக மிக குறைந்து விட்டது. இவை அனைத்தையும் நாம் அறிவோம். அறிவை விருத்தி செய்வதற்காக இணையத்தை நம் அனைவரும் இன்று நம்பியிருக்கிறோம். எனவே புத்தக வாசிப்பானது ஒவ்வொரு நாளும் மங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த புத்தக வாசிப்பை மேம்படுத்துவதற்காக அரசும் நம் கல்லூரி போன்ற பல அமைப்பினரும் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு எடுத்துக்கொண்டு என்றால் ஒவ்வொரு ஆண்டும் புத்தக திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம் கல்லூரி ஆக சிறந்த ஒரு முயற்சியாக இந்த நூல் கருத்துரை நிகழ்ச்சி கொடுத்து கொண்டு புத்தக வாசிப்பு மேம்படுத்துவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். புத்தகம் தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து கற்றால் ஆயுதம். புத்தகம் தலை குனிந்து தினம் படித்தால் வாழ்வில் நம்மை தலைநிமிரச் செய்யும் நல்ல நண்பர்கள். புத்தகம்
கையில் பிரம்பில்லாமல் பேசும் நல்ல ஆசிரியர்கள். அத்தகைய புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் வாசிப்போம், வளம் பெறுவோம். அடுத்ததாக இன்றைய சிறப்பு தேசிய மொழிகள் தினம். பல மாதங்களுக்கு முன்பாகவே இந்த நிகழ்வில் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அதில் நான் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு என்னுடைய அலுவலக பணிகள் இருந்தது என்று அம்மா அவர்கள் இங்கே குறித்து காட்டினார். இன்று என்னுடைய அதிர்ஷ்டம்தான் என்று நான் கூறுவேன். ஏனென்றால் தேசிய கவி பாரதியின் பிறந்த தினம். அரசாங்கம் 2022ஆம் ஆண்டு முதல் பாரதிய பாஷா திவாஸ், தேசிய மொழிகள் தினம் என்று இதை அறிவித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நன்னாளிலே எனக்கு பாரதியை பற்றி அவருடைய நூல் குறித்து பேசுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு பாரதியின் புதிய ஆத்திச்சூடி. ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். அதன் காலம் 12ஆம் நூற்றாண்டு. அப்பொழுது தமிழகத்தை சோழர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2ஆம் குலோத்துங்க சோழன் தமிழகத்தை ஆட்சி செய்து வந்தார். தன்னுடைய 109 பாடல்கள் மூலமாக அவை பிராட்டி அந்த ஆத்திச்சூடியை நிறைவு செய்திருப்பார். அதன் மையக்கரு அமைதி மற்றும் சமூக ஒழுக்கம். பாரதியின் புதிய ஆத்திச்சூடி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதன் காலம் 20ஆம் நூற்றாண்டு. அப்பொழுது நம்முடைய பாரதத்தை ஆண்டவர்கள் ஆங்கிலேயர்கள். 111 பாடல்களிலே பாரதி தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியை கட்டமைத்திருக்கிறார், பாடல்கள் பாடியிருக்கிறார். தன்னுடைய மைய கருவாக அன்றைய தேவையான வீரம், தேசப்பற்று, சமூக சீர்திருத்தம், ஆளுமை பண்பு போன்றவற்றை அவர் எடுத்திருக்கிறார். இந்த பண்புகளானது அன்றிலிருந்து இன்று வரை அக்காலத்திற்கும் இக்காலத்திற்கும் எக்காலத்துக்கும் பொருந்ததாக அமைந்திருக்கிறது என்பதே அதன் கூடுதல் சிறப்பு. இந்த 2 ஆத்திச்சூடிகளுக்கும் ஒரு பொதுவான ஒற்றுமை என்னவென்றால் அதன் எளிமைத்தன்மைதான். பாமரரும் புரிந்து கொள்ளக்கூடிய மிக எளிமையான பாடல்களால் இந்த ஆத்திச்சூடிகளானது இயற்றப்பட்டிருக்கிறது. புதிய ஆத்திச்சூடியின் முதல் பாடல் அச்சம் தவிர். எவ்வளவு அருமையான வரிகள்! முதல் பாடலிலேயே ஒவ்வொரு இந்தியனுக்கும் தைரியத்தை அவர் ஊட்டுகிறார். தெய்வப்புலவன் வள்ளுவன் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று கூறியிருக்கிறார். அஞ்சக்கூடியவற்றிற்கு அஞ்ச வேண்டும், அஞ்ச தேவையில்லாதவற்றிற்கு அஞ்சுவது அல்லது அஞ்ச கூடியதற்கு அஞ்சாமல் இருப்பது பேதமை, மடமை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இங்கே நம்முடைய தேசிய கவி பாரதியோ அச்சம் தவிர எதற்குமே பயப்படாதே என்று நம்மை ஊக்குவிக்கிறார். அவருடைய காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் ஆங்கிலேயரிடத்தை அடிமையாக இருக்கிறோம். அன்றைய பாமர மக்கள் ஆங்கிலேயரை கண்டு அஞ்சினான். சாதி கொடுமை அங்கே தலைவிரித்தாடியது. உயர் சாதியினை நோக்கி அஞ்சினான். பணக்காரர்கள் செல்வந்தர்களை கண்டு அஞ்சினான். தன்னை விட பெரிய அலுவலர்களை கண்டு அஞ்சினான். இப்படி ஒவ்வொருவரை கண்டும் அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் பாரதி முதல் பாடலே அச்சம் தவிர் என்று கூறுகிறான். பெரும்பாலான பாடல்களே அச்சத்தை பற்றி தான் பாரதி பாடியிருப்பார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, நெஞ்சு பொறுக்குதல்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அஞ்சி அஞ்சி சாவார். நாம் என்ன சொல்வோம்? பயந்து பயந்து வாழாதே என்று சொல்வோம். ஆனால் பாரதி அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே என்று நம் இந்தியர்களின் பயத்தை பற்றி பாடியிருக்கிறார். எனவேதான் தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியிலே எவரும் அச்சம் கொள்ளாதீர்கள் என்று முதல் பாடலாக அச்சம் தவிர் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு உடற்கல்வி ஆசிரியராக உடற்கல்வித்துறை சார்ந்து இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூற ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, நம்முடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி, வளைகோல் பந்தாட்டம். நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29ஆம் தேதியை தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுகிறோம். அதற்கு காரணம் அன்றுதான் மாபெரும் ஹாக்கி சாம்பியன் தயான் சந்த் அவர்களுடைய பிறந்த தினம். யார் இந்த தயான் சந்த்? எதற்காக ஹாக்கியினை இந்திய தேசிய விளையாட்டாக வைத்திருக்கிறார்கள் என்றால் 1928, 1932 இந்த 2 ஒலிம்பிக் போட்டியிலுமே இந்தியா ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்றிருந்தது. 1936ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகிறது. ஆங்கிலேயரின் கீழ் இந்த ஒலிம்பிக் போட்டியிலே நாம் கலந்து கொள்கிறோம். ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் பெர்லின், ஜெர்மனியின் தலைநகரம். முதல் உலக போரிலே தோற்ற ஒரு நாடு
இந்த உலகத்தையே வெற்றி கொள்ள வேண்டும் என்று அடங்கா வெறியுடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் 1940 இரண்டாம் உலக போர் ஆரம்பமாகிவிட்டது. இந்த ஒலிம்பிக் போட்டி நடப்பதோ 1936. உலகெங்கும் ஒரு பரபரப்பு அங்கே எங்கும் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே ஜெர்மனியின் தலைநகர் பெர்லினிலே இந்த ஒலிம்பிக் போட்டியான நடைபெறுகிறது. அப்பொழுது பெர்லினில் ஜெர்மனியின் ஆட்சியாளராக இருப்பவர் அடோல்ஃப் ஹிட்லர் என்ற சர்வாதிகாரி. இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உலகத்திலே தலை சிறந்த அணி இந்திய அணி. தோல்வியே எங்குமே அவர்கள் கண்டதில்லை. அப்படிப்பட்ட அணி ஜெர்மனி நடைபெறக்கூடிய அந்த ஒலிம்பிக் போட்டியிலே தகுதி சுற்றிலே ஆடுகிறார்கள். ஹங்கேரிக்கு எதிரான போட்டியிலே 4-0 என்ற கணக்கிலே வெற்றி பெறுகிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிரான போட்டியிலே 7-0 என்று வெற்றி பெறுகிறார்கள். ஜப்பானுக்கு எதிரான காலிறுதி போட்டியிலே 9-0 என்று வெற்றி பெறுகிறார்கள். ஸ்பெயினுக்கு எதிரான இறுதிப் போட்டியிலே 10-0 என்ற கணக்கிலே வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு செல்கிறார்கள். மற்றொரு பக்கம் ஜெர்மனி இறுதிப் போட்டிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இதுவரை தோல்வியே அடையாத இந்திய அணி ஒரு புறம், தோல்வியே சந்திக்க கூடாது என்று எண்ணக்கூடிய ஜெர்மனி அணி மற்றொரு புறம். இந்த ஆட்டத்தை காண்பதற்காக ஜெர்மனியின் சர்வாதிகாரி அடோல்ஃப் ஹிட்லர் நேரடியாக மைதானத்திற்கு வருகை இருந்திருக்கிறார். 40,000 பார்வையாளர்கள் கொண்டு அந்த மைதானம் நிரம்பி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒரே பதட்டம். ஹிட்லர் உத்தரவிட்டிருக்கிறார், எக்காரணம் கொண்டு இந்த போட்டியை நாம் தோற்கக்கூடாது என்று. அதோடு அனைவருமே மேஜர் தயான்சந்துடைய ஆட்டத்தை பற்றி வெகுவாக பாராட்டி பேசுகிறார்கள். அவர் ஒரு ஹாக்கி மந்திரவாதி என்று சொல்கிறார்கள். அத்தகைய சூழலிலே விளையாட்டானது ஆரம்பமாயிருக்கு. எங்கு பார்த்தாலும் ஒரே பதட்டம். இந்திய அணி வீரர்கள் என்றைக்கும் இல்லாதவாறு அன்று ஒரு அச்சத்தோடையே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், அடோல்ஃப் ஹிட்லர் அங்கே வருகை தந்திருக்கிறார். 40,000 பார்வையாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். அது இரண்டாம் உலகப் போர் ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு பதட்டமான சூழலிலே அங்க போட்டியானது ஆரம்பமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், போட்டி நடைபெற வேண்டிய நாளில் கடுமையான மழை, போட்டி வேறொரு நாளுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. இப்படி பல விஷயம் கலந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு பயமான சூழ்நிலையை இந்திய வீரர்களிடையே அது ஏற்படுத்தி விட்டது. போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை எந்த ஒரு அணியும் இந்தியாவுக்கு எதிராக கோல் போட்டதே இல்லை. ஆனால் அன்றைய இறுதிப் போட்டியில் மிக கடுமையான போட்டி. இந்தியா ஒரு கோலும் ஜெர்மனி ஒரு கோலும் போட்டிருக்கிறார்கள். போட்டியின் ஹாஃப் டைம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதி ஆட்ட வேலை நிறைவு அடைந்து விட்டது. அனைத்து வீரர்களும் இன்னும் பதட்டத்தில் தான் இருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு இருக்கிறார். இந்த சமயத்துல பார்த்தார் தயான்சந்த், நாம் ஏன் இப்படி நம்முடைய நிலையிலிருந்து தாழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறோம், எதனால் நாம் தோற்று கொண்டு இருக்கிறோம், தோல்வியின் பக்கம் இருக்கிறோம் என்று யோசித்தார். நம்முடைய பயம்தான். இனி நாம் பயப்படக்கூடாது என்று எண்ணினார். அடுத்ததாக தன்னுடைய காலணியை கழட்டி வீசினார். ஏனென்றால் மழை சமயம் அங்கே வழுக்கி கொண்டிருக்கிறது. எனவே காலணியை கழட்டி வீசினார். வெறி கொண்டு விளையாண்டார். அச்சத்தை தவிர்த்து வெறி கொண்டு விளையாண்டார். அருமையான ஒரு ஆட்டம். ஆட்டத்தின் முடிவில் இந்தியா 8-1 என்ற புள்ளி கணக்கிலே வெற்றியடைந்தது. அனைவரும் அதிரமே அதிர்ந்தது. அனைவரும் எழுந்து பாராட்டினர். அடோல்ஃப் ஹிட்லர் உட்பட. அன்ற போட்டியிலே ஜெர்மனி தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனாலும் ஹிட்லர் எழுந்து நேரில் வந்து நம்முடைய மேஜர் தயான்சந்த் அவர்களை கைகுலுக்கி பாராட்டினார். இதற்கெல்லாம் காரணம், போட்டியிலே முதல் பாதியிலே நாம் தோல்வியின் விளிம்பில் இருந்ததற்கு காரணம் நம்முடைய பயம். இரண்டாம் பாதியிலே நாம் வெற்றியை சுவைத்ததற்கு காரணம் நம் பயத்தை தவிர்த்தது. இதைத்தான் பாரதி அன்றே அச்சம் தவிர் என்று கூறியிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் அச்சத்தை தவிர்த்தோம் என்றால் வாழ்வில் நல்ல நிலையை அடையலாம். அடுத்ததாக ஆண்மை தவறேல். ஆண்மை என்பது ஆண்களுக்குள்ள குணத்தை மட்டுமே இங்க குறிப்பிடப்படவில்லை. ஆண்மை என்பது அச்சமின்மை, பயமின்மை, தைரியம், குறிப்பாக தன்னம்பிக்கை. நண்பர்களே, இதற்கும் ஒரு சிறிய எடுத்துக்காட்டை நான் கூற ஆசைப்படுகிறேன். நம் அனைவருக்கும் நெப்போலியனை தெரிந்திருக்கும். நாம் யாரும் அவரை வெறும் நெப்போலியன் என்று அழைப்பதில்லை. நெப்போலியன் தி கிரேட், அதாவது மாவீரன் நெப்போலியன் என்றே நாம் அழைப்போம். ஒரு சிறிய நாடு, கோஸ்டோரிக்கோ என்ற ஒரு சிறிய நாட்டிலே பிறந்த அவர் பிரான்ஸ் நாட்டு படையிலே சேர்ந்து அந்த நாட்டின் ராணுவ தளபதியாக உயர்ந்து ஒரு மாவீரனாக இன்று வரலாற்று ஆசிரியர்களால் நினைவு கொள்ளத்தக்கவன் நெப்போலியன். ஆரம்ப காலகட்டத்திலே நெப்போலியன் இத்தாலி நாட்டின் மீது போர் தொடுத்து செல்கிறார். இத்தாலி நாட்டு படை வீரர்களின் எண்ணிக்கை 50,000 பேர். நெப்போலியனுடைய பிரான்ஸ் நாட்டு படை வீரர்களின் எண்ணிக்கை 30,000 பேர்.
வீரர்கள் ஒரு பதட்டத்தோடயே இருக்கிறார்கள், பயத்தோடயே இருக்கிறார்கள். அப்பொழுது நெப்போலியன் அவருக்கு முன் தோன்றி சொல்கிறார், வீரர்களே, இது ஒரு எளிமையான போர். இந்த போரில நாம் மிக எளிமையாக வென்று விடுவோம். அதற்கு காரணம், எதிரியின் படை வீரர்களின் எண்ணிக்கை 50,000 பேர், நம்முடைய படை வீரர்களின் எண்ணிக்கை 60,000 பேர் என்கிறார். வீரர்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள், மகிழ்ச்சி பெறுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கிறது, தன்னம்பிக்கை கிடைக்கிறது. ஏனென்றால் எதிரியின் படையோட நாம் 10,000 வீரர்கள் அதிகம் இருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அன்றைய போர் தளபதி நம்முடைய நெப்போலியன் அருகே வருகிறார். மிஷியர் என்பது பிரெஞ்சு மொழியிலே மிஸ்டர் என்பதன் பதம். மிஷியர், நீங்கள் எதிரி நாட்டு போர் வீரர்களை மிகச் சரியாக 50,000 என்று விழித்து விட்டீர்கள். ஆனால் நம்முடைய போர் வீரர்கள் எண்ணிக்கை வெறும் 30,000 தான். ஆனால் நீங்கள் 60,000 என்று நம் வீரர்களிடையே தவறாக சொல்லிவிட்டீர்களே என்று அவர் விழிக்கிறார். உடனே நெப்போலியன் அந்த தளபதியை ஓங்கி ஒரு அறை விடுகிறார். வீரனே, உன்னோடு சேர்த்து நம் வீரர்களின் எண்ணிக்கை 30,000 பேர், என்னோடு சேர்த்து நம் வீரர்களின் எண்ணிக்கை 60,000 பேர். சொன்ன மாதிரியே அந்த போரிலே நெப்போலியன் வெற்றி அடைகிறார். அதுதான் தன்னம்பிக்கை, அதுதான் அச்சமின்மை, அதுதான் தைரியம், அதுதான் ஆண்மை. அத்தகைய ஆண்மையைத்தான் பாரதி நம் இந்தியர்களிடையே வளர்க்க விரும்பினார். அதுதான் ஆண்மை தவறு. அடுத்ததாக இழைத்தல் இகழ்ச்சி. இழைத்தல் என்றால் உடலால் மட்டும் இழைத்தல் என்று பொருள் அல்ல. உடலாலும் மனதாலும் அறிவாலும் சோர்வடைதல், இன்னும் சொல்ல போனால் சோம்பல் அடைதல், பலவீனம் அடைதல். நண்பர்களே, நீங்கள் உடலாலும் மனதாலும் இழைத்தல் நீங்கி உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் யோகா செய்யுங்கள், விளையாடுங்கள். அறிவால் நீங்கள் இழைத்தல் நீங்கி பலம் பெற வேண்டும் என்றால் புத்தகங்கள் வாசியுங்கள். இதைத்தான் இழைத்தல் இகழ்ச்சி என்று பாரதி கூறியிருக்கிறார். அடுத்ததாக ஈகை திறன். இந்தியா வள்ளல் நிறைந்த ஒரு நாடு, வள்ளல்கள் நிறைந்த ஒரு நாடு. வள்ளல் தன்மை என்பதே ஈகை. நம்முடைய நாட்டின் மிகப்பெரிய காவியம் மகாபாரதம். இன்னும் சொல்ல போனால் உலகிலேயே மிகப்பெரிய காவியம் மகாபாரதம். மகாபாரதத்திலே 1000 கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அனைவராலும் விரும்பக்கூடிய, ரசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் மாவீரன் கர்ணன். கர்ணன் தன்னுடைய வீரத்திற்காக நினைவு கூறப்படவில்லை, தன்னுடைய ஈகை திறன், தன்னுடைய கொடைத்திறனுக்காகவே அனைவராலும் நினைவு கூறப்படுகிறான். அதனால்தான் கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை, கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். அவ்வளவு ஏன், நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். கடையேழு வள்ளல்கள், பேகன், பாரி, காரி, ஓரி, அதியமான், ஆய், நல்லி, இவர்கள் அனைவரும் கடையேழு வள்ளல்கள். அத்தனை பேரும் தங்களுடைய வள்ளத்தன்மையால் தான் இன்று வரை நிலைத்து நிற்கிறார்கள். அவ்வளவு ஏன், நம்முடைய முன்னோர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். வீடு கட்டும் பொழுதே வீட்டில் அருகிலே திண்ணை கட்டி வைப்பார்கள். அந்த வழியாக செல்லக்கூடிய எவர் வேண்டுமானாலும் இளைப்பாற வேண்டும் என்றால் திண்ணையில் வந்து அமர்வார்கள். அதோடு நிற்காது, வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் உரிமையாளர் அவர்களை கண்டால் வீட்டிலிருந்து உடனே வந்து நீராரகமோ இல்ல மோரோ இல்ல கூழோ கொடுத்து அவர்களுக்கு பசியாறுவதற்கு உதவி செய்வார்கள். அப்படி ஈகை திறன் படைத்தவர்கள். நம்முடைய பாரதி எடுத்துக் கொள்ளுங்கள். வறுமையின் பிடியால் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர். பாரதியின் அடையாளத்தை பலர் பல்வேறு வகையிலே சொல்வார்கள். ஒரு புதுக்கவின் சொல்லியிருக்கிறான், பாரதி அவரின் அடையாளம் ஒட்டு போட்ட கோட்டும் ஒட்டி போன வயிறும் என்று சொல்வார். அவ்வளவு வறுமையிலே வாடிய பாரதி, உண்ண உணவில்லை, ஒரு கைப்பிடி அரிசி மட்டுமே பாரதியின் மனைவியை செல்லம்மாள் அவர்கள் பாரதிக்காக எடுத்து வைத்திருக்கிறார். உணவு சமைக்க கீரை அறுப்பதற்காக பக்கத்திலே செல்கிறார். அப்பொழுது அங்கே 2 குருவிகள் வந்து அமர்கின்றன. உடனே பாரதி எதை பற்றியும் யோசிக்கவில்லை. அந்த கைப்பிடி அரிசி எடுத்து அந்த குருவிகளுக்கும் காக்கைகளுக்கும் உணவாக போடுகிறார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று இன்புற்று பாடுகிறார். இதுதான் ஈகை. தன்னிடம் ஒரு பொருள் இல்லை என்றால் கூட வருத்தப்படாமல் அனைவருக்கும் இருப்பதையெல்லாம் கொடுக்க வேண்டும். அந்த ஈகை திறனைத்தான் பாரதி வலியுறுத்துகிறார். அடுத்ததாக
உடலினை உறுதி செய். நண்பர்களே, உடல் நலத்தை விட பெரிய இன்பமும் இல்லை, உடல்நல பாதிப்பை விட பெரிய துன்பமும் இல்லை. இன்று இந்தியர்களை எடுத்துக்கொண்டால் இதய நோய், சர்க்கரை நோய், இந்த 2 நோய்களுக்கும் உலகின் தலைநகரம் இந்தியா தான். ஏனென்றால் இந்த 2 நோய்களாலும் பீடிக்கப்பட்டவர்கள் இந்தியர்கள் தான். விளையாடி மகிழ்ந்த காலம் போய் இன்று விளையாட்டை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அலைபேசியில் விளையாடிய பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் பாரதி உடலினை உறுதி செய், நன்கு உடற்பயிற்சி செய்யுங்கள், உடல் உழைப்பை கொடுங்கள், அதன் மூலமாக உங்கள் உடலினை உறுதி செய்யுங்கள். உடம்பால் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்கள் உள்ளமும் உறுதியாக இருக்கும், உங்கள் ஆன்மாவும் உறுதியாக இருக்கும் என்கிறார். எனவே பாரதியின் வழி நின்று உடலினை உறுதி செய்வோம். அடுத்ததாக ஊன் மிக விரும்பு. ஒரு புதுமையான கருத்து. எல்லோருமே அளவாக உண் என்று சொல்வார்கள். ஆனால் பாரதி ஊன் மிக விரும்பு என்று சொல்கிறார். உணவினை அதிகமாக விரும்புங்கள் என்று சொல்கிறார். நண்பர்களே, இது சொல்லப்பட்ட காலம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். அன்றைய காலகட்டம் இந்தியா ஒரு வறண்ட நாடு. எங்கு பார்த்தாலும் பஞ்சம், ஒரு பக்கம் வறட்சி, மறுபக்கம் வெள்ளம். இதிலே ஆங்கிலேயர்கள் தானிய ஏற்றுமதி வேறு செய்து கொண்டிருக்கிறார்கள். 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர் அப்பொழுது முடிந்துவிட்டது. 2ஆம் உலகப் போர் வேறு ஆரம்பமாக இருக்கிறது. இந்த சமயத்திலே உணவு தானியத்தை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கிறார்கள். போர் வீரர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு அங்கே உணவு எடுத்து செல்லப்படுகிறது. இதனால் எங்கு பார்த்தாலும் உணவு பஞ்சம். இத்தகைய சூழ்நிலையில் சொல்லப்பட்ட ஒரு பாடல் தான் ஊன் மிக விரும்பு. ஏனென்றால் அப்பொழுது உண்ண உணவில்லை. அதனால் உணவை விரும்பினார் பாரதி. அவர் மட்டும் விரும்பவில்லை, அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் என்று அவர் பாடுபட்டார். அதனால்தான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடினார். வயிற்றிற்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாடினார். எனவே நாம் சரியான உணவை உண்போம், குப்பை உணவுகளை அல்ல. இன்று பார்த்தோம் என்றால் யாரும் சரிவிகித சத்தான உணவை உண்பதில்லை. நாவுக்கு ருசியான குப்பை உணவுகளை நாம் உண்டு கொண்டிருக்கிறோம். எனவே இனியாவது பாரதி கூறியது போல் சத்தான சரிவிகித உணவை நாம் சிறப்பாக உண்போம். அடுத்ததாக எண்ணுவது உயர்வு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. உயரிய எண்ணத்தை லட்சியம் என்று சொல்வோம். நண்பர்களே, இன்றைய லட்சியம் நாளைய மாற்றம், இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம். பாரதியின் லட்சிய கனவை எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் அவர் புதிய ஆட்சிச்சுடியை எழுதிய காலகட்டம் 1904 1906 வரை. அப்பொழுது இந்தியா ஒரு அடிமை தேசம். ஆங்கிலேயரிடம் சுமார் 200 ஆண்டுகள் நாம் அடிமையாக இருந்தோம். அந்த காலகட்டம் நாம் அடிமையாக இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் அப்பொழுதே அவர் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆர்ப்பரித்து உற்சாகமாய் பாடுகிறார், பள்ளு பாடுகிறார். அத்தகைய உயர்ந்த லட்சியம் கொண்டவர் நம்முடைய பாரதி. அதே போல் உயர்ந்த லட்சியத்தை நாமும் கொண்டிருந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றிகளை அடையலாம். அடுத்ததாக ஏறு போல் நட. ஏறு என்றால் காளை, ஒரு சிலர் சிங்கம் என்று கூட சொல்லுவார்கள். அதாவது நெஞ்சை நிமிர்த்தி, தோளை உயர்த்தி, கம்பீரமாக, பெருமையாக, தன்னம்பிக்கையாக, மிடுக்குடன் நடக்க சொல்கிறார் பாரதி. அவர் ஆண்களை மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்திலே அடிமைப்பட்டு கிடந்த பெண்களை கூட நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் ஏறுபோல் நடக்க சொன்னார். எனவே நீங்கள் நிமிர்ந்து ஏறுபோல் நடங்கள். உங்களுடைய மனதில் பயம் இல்லை என்றால், அதாவது சொல்வார்கள் நெஞ்சத்தில் செப்பம் இருக்குமானால் நடத்தையில் அழகு இருக்கும். உங்களுடைய நடத்தையில் அழகு இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய நெஞ்சத்தில் பயம் இல்லாது இருந்தால் நீங்கள் ஏறு போல் கண்டிப்பாக நடப்பீர்கள். எனவே ஏறு போல் நடத்தல் என்பது தன்னம்பிக்கையின் அடையாளம். எனவே பாரதியின் வழி நின்று நாம் ஏறுபோல் நடப்போம். அடுத்ததாக ஐம்பொறி ஆட்சிகள். ஐம்பொறி, ஐம்புலன்கள். வான்புகழ் வள்ளுவன் சொல்வது போல் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கள் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம், விலங்குகளால் தங்களுடைய ஐம்புலன்களை ஒரு நாளும் அடக்கிக் கொள்ள முடியாது, ஆனால் மனிதர்களால் முடியும். எனவே அந்த ஐம்புலன்களையும் ஐம்பொறிகளையும் அடக்கி
நாம் ஆட்சி செய்தால் நாம் இந்த உலகத்தையும் வெல்லலாம், குறிப்பாக நம்மை நாமே வெற்றி கொள்ளலாம். எனவே பாரதி வழிநின்று ஐம்பொறியை அடக்கி ஆட்சி செய்வோம். அடுத்ததாக ஒற்றுமை வலிமையாம். அன்றைய காலகட்டத்திலே நம் நாடானது ஜாதியால், மதத்தால், மொழியால், இனத்தால் பல்வேறு விதமாக துண்டாடப்பட்டிருந்தது. இதன் காரணமாகவே நம்முடைய ஒற்றுமையின்மை காரணமாகத்தான் ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தினார்கள். 200 ஆண்டுகள் நம்மை ஆட்சி செய்தார்கள். எனவே வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையோடு நாம் வாழ வேண்டும். ஒரு விளையாட்டு ஆசிரியராக நான் கூற வேண்டியது விரும்புவது என்னவென்றால், விளையாட்டில் நீங்கள் இணைந்து விளையாடுவீர்கள், வேற்றுமையை மறந்து இணைந்து விளையாடுவீர்கள். ஆட்டம் முடிந்தவுடன் வெற்றி தோல்வியை மறந்து எதிரியோடு கூட நீங்கள் கை கொடுப்பீர்கள். விளையாடும் பொழுது உங்களால் கோல் அடிக்க முடியாவிட்டால் கூட உங்களுடைய சக ஆட்டக்காரர், சக தோழர் கோல் அடிப்பதற்கு நீங்கள் உதவி செய்வீர்கள். அத்தகைய ஒற்றுமையை விளையாட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதைத்தான் பாரதியும் ஒற்றுமையே வலிமையாம் என்று கூறுகிறார். எனவே ஒற்றுமையோடு இருந்து உயர்வு பெறுவோம். அடுத்ததாக ஓய்தல் ஒளி. ஓய்தல் என்றால் சோம்பல். இன்று ஒரு மனிதன் சாதாரணமாக திகழ்வதும் சாதனையாளனாக திகழ்வதற்கும் காரணம் அவன் சோம்பலை தவிர்ப்பதே. ஒரு சொல்லாடல் உண்டு, 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்காவது எழுபவன் தான் மனிதன். எனவே நண்பர்களே, சோம்பலை தவிர்த்து பாரதி வழி ஓயாது உழைத்து ஓய்தலை ஒழித்து நாம் வெற்றியாளராக திகழ்வோம். ஔடதம் குறை. ஔடதம் என்றால் மருந்து. வான்புகழ் வள்ளுவன் சொல்லியிருக்கிறார், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இந்த உடலுக்கு மருந்து என்று ஒன்று வேண்டவே வேண்டாம். நாம் இதற்கு முன் சாப்பிட்ட சாப்பாடு தெரித்ததற்கு பின் நீங்கள் உண்டால் உங்களுக்கு மருந்து என்று எதுவுமே தேவையில்லை என்று பாடியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனோம் என்றால், விருந்தும் மருந்தும் 3 நாள் என்று சொல்வார்கள். அதாவது அறுசுவை விருந்தானாலும் 3 நாளுக்கு மேல் தொடர்ந்து உண்ணக்கூடாது. மருந்து, உயிர்காக்கும் மருந்து என்றாலும் கூட 3 நாளுக்கு மேல் அதை தொடர்ந்து அருந்தக்கூடாது. ஆனால் இன்றோ சின்ன சின்ன உடல் உபாதைக்கு கூட நாம் மருந்துவை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறோம். தலைவலியா உடனே ஒரு அனாசின் எடுத்து சாப்பிடுகிறோம். காய்ச்சலா உடனே ஒரு பாராசிட்டமாலை சாப்பிடுகிறோம். வயிற்று வலியா உடனே ஒரு சைக்ளோபாம் மாத்திரை எடுத்து சாப்பிடுகிறோம். மருத்துவரிடம் கூட நம்ம ஆலோசனை பெறுவதில்லை. உடனே ஏன்னா இன்னைக்கு மருத்துவர் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மருந்து கடைக்கு சென்றோம் என்றால் நம்மளே இன்னைக்கு என்ன செய்யறோம், வாட்ஸ்அப் மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளே என்ன செய்யறோம், ஒரு மருந்து பேரை சொல்லியே நம்ம இன்னைக்கு மருந்து வாங்கி சாப்பிடுறோம். அத்தகைய மருந்துகளை நாம் தவிர்த்து ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தமிழ் நண்பர்களே, பாரதி 111 பாடல்கள் பாடியிருந்தாலும் நேரம் கருதி இந்த அகரத்தோடு நான் என்னுடைய உரையினை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 25 நிமிடங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் நெருங்கிவிட்டேன் என்று நினைக்கிறேன். நன்றிங்கய்யா. உண்மையிலே ஒரு சிறப்பான அந்த நூல் குறித்த கருத்துரை. ஏன்னா அச்சம் தவிர என்பதிலிருந்து தொடங்கி உடலினை உறுதி செய் என்றெல்லாம் பாரதி எழுதியிருக்கக்கூடிய புதிய ஆத்திச்சூடி எனக்கு என்னவோ உடற்பயிற்சியினுடைய ஆத்திச்சூடி போலவே தெரிகின்றது. எனவே அந்த வகையில் உடற்கல்வி ஆசிரியர் அதை பேசியிருப்பதும் மிக பொருத்தமானதாக அமைந்திருக்கிறது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அனைத்து கடவுள்களை உள்ளடக்கிய கடவுள் வாழ்த்தை ஒரு பாடலாக பாடி தொடங்கி ஒவ்வொரு பாடல் அடிகளுக்கும் வாழ்வியல் உதாரணம், இலக்கிய உதாரணங்கள், வரலாற்று உதாரணங்கள் என்றெல்லாம் எடுத்துரைத்து பேசிய உங்களுடைய பேச்சினுடைய பாங்கு மிக குறுக்கீடுக்கு ஒரு வருத்தம். அதாவது தன்னுடைய கடவுள் வாழ்த்து பாடியதற்கு என்ன காரணம் என்றால், இந்த பாடல் நான் பள்ளியிலே படிக்கும் பொழுது எங்கள் பள்ளியின் கடவுள் வாழ்த்து பாடல் 2000 ஆண்டு வரை, அதாவது 1987 2000 வரை நான் பயின்ற பள்ளியின் ஸ்ரீ அரிமா 15 மேல்நிலை பள்ளியின் கடவுள் வாழ்த்து பாடல். அந்த பாடலை பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்து கொடுத்தபோது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கய்யா.
உங்களுடைய அந்த நூல் குறித்த எடுத்துரைப்பும் கருத்தும் மிக அழகாக இருந்தது. முரசொலி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு TN ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, நீங்கள் தொடரலாம். ஆமா ஐயா, வணக்கம் ஐயா. முரசொலி சார் பேசுறது ரொம்ப அருமையா இருந்தது. எஸ்பெஷலி ஃபார் உடற்கல்வி ஆசிரியர் அப்படிங்கிறதுனால வினோத் சார் சொன்னபடி அந்த உடற்கல்வி சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மிக தெளிவாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி பல்வேறு சரித்திர சம்பவங்கள்லாம் எடுத்து அதை உதாரணத்துமாக சொன்னது ரொம்பவும் அருமையாக இருந்தது. அதை விட அவர் ஆரம்பிக்கும் போதே உங்களை நான் பார்த்திருக்கேன் சார் அப்படின்ட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் 2002 அப்படிங்கும் போது அதை கூட நான் நினைவுபடுத்தி பேசினது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முதல்ல ஏன்னா அந்த சொன்னார் அரிமாஸ் ஸ்கூல் அப்படிங்கிறது சிறியவிழுப்புத்தூர்ல எங்கள் வீட்டு பக்கத்துல தான் இருந்தது. அப்ப அது கடவுள் வாழ்த்து பாடல்களாக பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருந்தது. அதோட இந்த செய்திகளை நான் இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேன். இந்த வரை செய்திகளை ஆத்திச்சூடியுடைய புதிய ஆத்திச்சூடியுடைய ஒவ்வொன்றையும் ஆண்மை தவறையில இருந்து ஒவ்வொன்றுக்கும் அதை தெளிவா எப்படி சொல்லணும்னு தெரியல, அவ்வளவு தெளிவா ஒவ்வொன்றும் வரி வரியா அவர் உள்வாங்கின செய்தியே வெளிக்கொடுக்கிறார். ஒவ்வொரு மாணவருடையும் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது அவருடைய இன்டென்ஷன்ல முழுமையான ஈடுபாடு இருக்கு. சும்மா பேசணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வரல. அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை புறத்தையும் முழுமையாக உள்வாங்கி அந்த உள்வாங்கிய கருத்துக்களை அவர் பிரசன்டேஷன் பிபிடி வேற ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு பாருங்க. அதாவது பிபிடி பிரசன்டேஷன் பண்ணி அதை அந்த கருத்துக்களை மிக தெளிவாக சொன்னது மிகவும் நன்றாக இருக்கிறது. உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு நன்றி. பானாங்குளம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஸ்கூல் தான். ரொம்ப நன்றி. உங்கள் TN. நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கிய TN ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது மாணவ கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவர் விக்னேஸ்வரன் சுந்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுவது கேட்கிறதா? வணக்கம். நான் விக்னேஸ்வரன் சுந்தர், ஈப்போ ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் இருந்து வருகின்றேன். அதாவது சற்று முன் முரசொலி ஐயா பேசியது பாரதியின் புதிய ஆத்திச்சூடியை பற்றி ஒரு கருத்துரையை வழங்கியிருந்தார்கள். உடற்கல்வி பயிற்சி ஆசிரியராக இருந்தாலும் தமிழின் பால் இத்துணை பற்றும் மரியாதையும் கொண்டு அவரின் மொழி வளம் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு உரைநடை பகுதிகளையும் கூறும் பொழுது, குறிப்பாக அந்த பாரதியின் கவிதைகளை எடுத்துரைக்கும் பொழுது தற்கால இலக்கியங்களுடன் தற்கால சம்பவங்களுடன் எடுத்துரைத்து பல சான்றுகளை முன்வைத்தது மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் மிகவும் கவர்ச்சிகரமாகவும் இருந்தது. குறிப்பாக எனக்கு பிடித்த ஒரு புதிய ஆத்திச்சூடி என்று பார்த்தோமானால் ஆசிரியர் இது வேறு ஒரு கோணத்தில் பார்த்திருக்கிறார் என்பதுதான் எனது ஒரு பாங்காக இருக்கின்றது. அதாவது ஏறுபோல் நடை என்ற ஒரு புதிய ஆத்திச்சூடி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த ஏறுபோல் நடை என்பது நான் இத்துணை நாளாக ஒரு ஆண்களுக்கு ஏற்ற ஒரு புதிய ஆத்திச்சூடி என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இருந்தாலும் பாரதி போற்றுவது எப்போதுமே பாரதி கண்ட புதுமை பெண் என்ற பல கவிதைகள் பாரதியார் எழுதியிருக்கிறார். பாரதி பெண்ணியத்திற்காக பல போராட்டங்களையும் நடத்தியிருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆத்திச்சூடியானது பெண்களுக்கும் பொருந்தும் வகையில் இருக்கின்றது என்பதை ஆசிரியர் மிகவும் அருமையாக எடுத்துரைத்திருக்கிறார். இது ஒரு புதிய ஒரு விடயமாகவும் புதிய ஒரு கருத்தாகவும் எனக்கு அமைந்திருக்கின்றது. இது போன்ற பல புதிய ஆத்திச்சூடிகள், இந்த ஒரு புதிய ஆத்திச்சூடியை தவிர பல புதிய ஆத்திச்சூடிகளுக்கான புதிய விடயங்களை குறித்ததுக்கு ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. புதிய விடயங்களை கொடுத்தது மிக்க நன்றி. நன்றி விக்னேஸ்வரன் சுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 257. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே பானாங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர், அஞ்சா கல்லூரியின் பழைய மாணவர் திரு முரசொலி அவர்கள் பாரதியின் புதிய ஆத்திச்சூடி என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். பாரதியின் கடவுள் வாழ்த்தினை பாடி தொடங்கியமை, மாணவர்களிடம் வாசிப்பு திறன் குறைந்து வருவதாக கருதியமை, நூல் வாசிப்பின் முக்கியத்துவம் குறித்த வாசகங்களை எடுத்துரைத்தமை, தேசிய மொழிகள் தினம் குறித்த கருத்தினை கூறியமை, ஔவையாரின் ஆத்திச்சூடி தோன்றிய வரலாற்றினையும் பாரதியின் புதிய ஆத்திச்சூடி தோன்றிய வரலாற்றினையும் தொகுத்து கூறியமை, பாமர மனிதனுக்கு புரியும் வகையில் எளிமையான நடையினை கையாண்டமை, அச்சம் தவிர்க்க வேண்டும் என்பதற்கு பாரதியின் வரிகளையும் ஆக்கி விளையாட்டில் இந்திய அணியின் அச்சம் குறித்து சுட்டிக்காட்டியமை, ஆண்மை தவறேல் என்ற அடிக்கு நெப்போலியனின் தன்னம்பிக்கையினை எடுத்துரைத்தமை, பலவீனத்தின் அடையாளமாக இளைத்தல் இகழ்ச்சியினை கூறியமை,
ஈகை திறனுக்கு கர்ணனையும் கடையேழு வள்ளல்களையும் திண்ணையனையும் பாரதியின் வாழ்க்கை சூழலையும் உதாரணம் காட்டியமை, இதயம் மற்றும் சர்க்கரை நோயின் மையமாக இந்தியா உள்ளது என்பதற்கு உடலினை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியமை, உணவு பஞ்சத்தை மையமிட்டு ஊன்மிக விரும்பு என்று பாரதி எழுதியதாக கூறியமை, உயர்வான எண்ணங்களை கொண்டு இருக்க வேண்டும் என்ற நோக்கில் எண்ணுவது உயர்வு என்று எழுதியமை, ஆண்களுக்கு நிகராக பெண்களும் நடக்க வேண்டும் என்பதற்கு ஏறுபோல் நட என்றமை, ஐம்பொறி ஆட்சிக்குள் ஒற்றுமை வலிமையாம் ஓய்தல் ஒளி ஔடதம் குறை போன்ற பாரதியின் தொடர்களுக்கு வள்ளுவனை இனங்காட்டி எடுத்துரைத்தமை, பாரதியின் ஒவ்வொரு அடிக்கும் தகுந்தாற் போன்று வரலாற்று கதைகளை தேர்வு செய்து பாங்குரை எடுத்து கூறி நேர்த்தியான முறையில் கண்ணுக்கு காட்சிப்படுத்தி மொழி புலமையோடு உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு ராமசாமி ஐயா அவர்களுக்கும், மலேசியா ஈப்போ ஆசிரியர் மாணவர் விக்னேஸ்வரன் சுந்தர் அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருணாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவரன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ஆறுமுகசாமி, திரு மேஜர் இளங்கோவன் ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. புத்தகங்கள் மனித சமூகத்திற்கு பேரறிஞர்கள் விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து என்னும் சிந்தனை அவர்களோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு சந்திப்போம். நன்றி.